ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருத்திம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஏஎல்பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன், கோவையிலிருந்து. எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு நான் படித்த பள்ளிக்கல்வியை எனக்கு வாழ்வியல் கல்வியை ஒவ்வொரு ஏஎல்பி ஜாதக ஆய்வின் மூலமும் உணர்த்தி கொண்டிருக்கும் அட்சய இலக்கண பദ്ധதியின் தந்தை மதிப்பிற்குரிய பொது உடைமூர்த்தி ஐயாவிற்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். எனக்கு ஏஎல்பி ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் மற்றும் இதர காரணகர்த்தாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். அட்சய இலக்கண பദ്ധதி ஜோதிட முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது, ஒரு 25 வயதுடைய ஆண் ஜாதகர் பலன் பார்க்க வராரு. சார், எப்போ சார் வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியோடு வராரு. கூடவே சார் அது வெளிநாட்டு வேலையாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியும் கேட்குறாரு. நம்ம ஒரு ஜாதகத்தை ஏஎல்பி முறையில் ஆய்வு செஞ்சுட்டு அவருக்கு சொல்கிறோம், சார் ஜூன் 2026 பிறகு உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே நீங்கள் வெளிநாட்டுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், இனிஷியலாக கொஞ்சம் தடங்கள் இருந்தாலும் உங்களுக்கு அது அமைஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது எப்படி நம்ம ஏஎல்பி முறையில் எளிமையாகவும் துல்லியமாகவும் சொன்னோம் அப்படின்றத பார்க்கலாம். இவருடைய பிறப்பு விவரங்களை வாங்கி ஏஎல்பி சாஃப்ட்வேரில் ஒரு ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணப்போ இவர் பிறந்தது தனுசு ராசி, மேஷ லக்னம். 25 வயதுக்குரிய அட்சய லக்னமாக வந்தது கடக அட்சய லக்னம். அதிபதி சந்திர பகவான் கடகத்திற்கு 6ஆம் வீடாகிய தனுசில் இருக்கார். இவர் நம்மளை பார்க்க வந்தப்போ இவருக்கு பூசம் 4 போயிட்டு இருந்தது. பூசம் அதிபதி சனி பகவான் 7-8க்கு ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் வீட்டில் இருக்கார். இப்போ வேலை அப்படின்றத கேட்கும்போது நம்ம 10ஆம் வீடு ஆய்வு பண்ணணும். முதல்ல 10ஆம் வீடு அப்படின்றது கடகத்துக்கு மேஷம் வரும். இப்போ மேஷத்தின் அதிபதி 10ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 10ல் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம், நல்ல நிலையில் இருக்கார் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் கடகத்திற்கு செவ்வாய் பகவானுடைய ஆதிபத்தியங்கள் 5ஆம் வீடும் வரும், 10ஆம் வீடும். இப்போ 5ஆம் அதிபதி 10ல் இருக்கிறது அப்படின்றது என்ன கணக்கு அப்படின்னா, இவர் எதுவுமே இந்த காலகட்டங்களில் எனக்கு இந்த வேலை தான் வேணும்னு ஆசைப்படக்கூடாது, கிடைக்கிற வேலையை எடுத்துகிட்டு போனால் நல்லா இருக்குன்றது அமைப்பு. இப்போ கூட யார் இருக்கிறது? சனி பகவான் ஜாதகர். அவர் யார்? 8ஆம் அதிபதி. அப்போ 8ன்றது தீராத பிரச்சனையும் அங்கே தான் இருக்குது. அதையும் அவர் புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டங்களில் தீராத பிரச்சனையாக தான் இருக்குன்றதை எடுத்துகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். இன்னொருத்தர் குரு பகவான் இருக்கார். அவர் யார்? 6ஆம் அதிபதி. இந்த போராட்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் அங்கே இருக்குது. ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல இருக்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த காலகட்டங்கள் பூசம் 4 வரைக்கும் அது எதிர்பார்த்த தன்மையில் இல்லை. ஜாதகரே அழுத்தத்தில் இருக்காருன்றப்ப அந்த விஷயங்கள் சரியாக வராது. இப்போ இவருக்கு ஜூன் 2026 ஆயில்யம் 1 வருது. ஆயில்யம் அதிபதி புதன் பகவான். அவர் எங்கே இருக்கார் அப்படின்னா, இவர் ஜாதகத்தில் கடகத்திற்கு 8ஆம் வீடாகிய கும்பத்தில் இருக்கார். அப்போ ஜாதகம் இந்த காலகட்டத்தில் தீராத பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாருன்னா அது வேலைக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 8 அப்படின்றது 10க்கு 11. அப்போ அது நல்லா தான் இருக்கும். கடினமான வேலைகள் எடுத்துகிட்டு அவர் ரெடி பண்ண போயிட்டார் அப்படின்னா சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏன் இவர் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னோம் அப்படின்னா, புதன் பகவான் கடகத்திற்கு ஆதிபத்தியம் என்னென்னா 3, 12 வெளிநாட்டு முயற்சி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆயில்யம் 1 அது கரெக்டாக வரும். அப்போ ஏன் இது கொஞ்சம் தடங்களாக வரும் அப்படின்னா, அந்த புதன் பகவான் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா லக்னத்திற்கு 8ஆம் வீடாகிய கும்பத்தில் இருக்கார். அப்போ சிறு தடங்கள் வரும். முயற்சி பண்ணால் கொஞ்சம் தடங்கள் தான் கிடைக்கும். ஆனால் கிடச்சிரும். ஏன் கிடச்சிரும் அப்படின்னா, அது 12ன்றதுக்கும் அவர் தான் அதிபதி. 12ஆம் வீட்டுக்கு அது 8ன்றது 9ஆக இருக்கும். அப்போ கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் மேலும் இவருக்கு அட்சய ராசி என்ன போயிட்டுருக்குன்னா சதயம் போயிட்டுருக்கு. ராகு பகவான் பிறப்புலேயே லக்னத்தில் இருக்கார், கடக வீட்டில் இருக்கார். அப்போ ராகு பகவான் அப்படின்னாலே வெளிநாடு. அப்போ அவருக்கான அந்த திசையும் நடந்துகிட்ருக்கு. கோச்சாரத்துலேயும் ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். ஸோ இது எல்லாம் வச்சு நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும் பொழுது இதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த 8ஆம் வீடாகி கும்பத்தில் இருக்கிற புதன் பகவான் ராகு பகவான் சாரத்தில் தான் இருக்கார், சதயம் நட்சத்திரத்தில் தான் இருக்கார். அப்போ இது எல்லாமே அவருக்கு ஃபேவராக தான் இருக்குது 2026 ஜூனில். அதனால் இப்போ அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள். அந்த காலகட்டங்கள் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருக்கோம். இதே போல் உங்களுடைய ஜாதகங்களுக்கும் ஏஎல்பி முறையில் பலன் பார்க்கணும் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இந்த நேரத்தில் ஏஎல்பி முறையை உருவாக்கிய மதிப்புக்குரிய புது உடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கும் நல்ல சிந்தனை, சூழ்நிலை, வாய்ப்புகள் அமையட்டும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிட்டு மீண்டும் ஒரு ஏஎல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.